பொது விநியோக திட்டத்திற்கு கீழ் வழங்கப்படும் ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை வியாசர்பாடி, வண்ணாரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அரிசியை கடத்தி கோழி பண்ணைகளுக்கு விற்பனை செய்து வருவதாக குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு ஐஜி நிர்மல்குமார் ஜோஷிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் வண்ணாரப்பேட்டை பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தி முருகவேல் என்ற அமோஸ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 6.5 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். அமோஸ் அளித்த தகவலின் அடிப்படையில் அயனாவரத்தைச் சேர்ந்த சீனிவாசன், மனோகரன் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்து அரிசி மூட்டைகளை எடுத்துச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதனிடையே இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அரிசியை கடத்துபவர்கள் மீது ஓராண்டு சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனை வழங்க வேண்டும் என குடிமைப்பொருள் புலனாய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது.